மலையாள சினிமாவில் நடிகர்களின் பாதுகாப்புக்காக அமைப்பு ஒன்று இயக்கி வருகிறது. அதில் தற்போது பாலியல் சீண்டல் குறித்த புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டுமென்ற போர்க்குரல் நியாயமானது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வலியுறுத்துகிறேன் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டு உள்ளார். ஆயிரக்கணக்கான தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்க உள்ளார் என தெரிகிறது. அவரது பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். துணை முதலமைச்சர் பற்றி முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம். முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரம். அதில் யூகத்தின் அடிப்படையில் கருத்து கூற எதுவுமில்லை என தெரிவித்தார். சினிமாவை பற்றி அவ்வளவாக எனக்கு தெரியாது. மலையாள சினிமாவில் நடிகர்களின் பாதுகாப்பாக அமைப்பு ஒன்று கூடி இருக்கிறது. அதில் தற்பொழுது பாலியல் சீண்டல் குறித்த புகார் எழுந்துள்ளது. பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக அமைப்பை சார்ந்தவர்கள் அனைவரும் பதவி விலக இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டுமென்ற போர்க்குரல் நியாயமானது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வலியுறுத்துகிறேன். தமிழ் சினிமா இது போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்ததாக தெரியவில்லை. எனவே இது குறித்து கருத்து கூற விருப்பமில்லை என தெரிவித்தார். கல்விக் கொள்கையை பொறுத்தவரை தமிழ்நாடு முடிவு எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி ஒதுக்கப்படும் என பிடிவாதமாக இருப்பது சரியல்ல. இது குறித்து நான் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். இந்த போக்கை தற்பொழுது கண்டிக்கிறோம். தேசிய கொள்கை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிரட்டல் அரசியலில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபடுவதை வன்மையாக கண்டிக்கக்கூடியது. நிறுத்தி வைக்கப்பட்ட கல்வி மேம்பாட்டுக்கான நிதியை உடனே தர வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என திருமாவளவன் அவர்கள் தெரிவித்தார்.